ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். வந்து வணக்கம், நமஸ்காரம், ஸோ எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி ஹாப்பி விஷஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 கார்ட்போர்ட் ஷீட் இதுமாதிரி எடுத்துக்கோங்க, சர்க்குலர் ஷேப்பில். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சார்ட் பீசஸ் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறேன், ஒரு 3D ஷேப் கொண்டு வரக்காக. ஸோ இங்கே வந்து லைட் ஃபேவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சார்ட் கட் பண்ணி பீசஸ் வரிசை அடி வச்சுட்டே வரணும். ஸோ அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இந்த ஃபேவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ளவர் ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாடல், அதாவது ஹேங்கிங் மாடல் ஸ்விங் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. அதனால் வந்து இந்த மாதிரி உள்ள சொருகி ஸோ இதை செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. எனி கார்ட்போர்டு ஒரு சப்போர்ட்டுக்காக கீழே நிற்க வைக்கணும். அதுக்காக தான் நான் வந்து சர்க்கிள் கார்ட்போர்ட் கிடச்சிச்சு, ஒரு சிலிண்ட்ரிக்கல் கார்ட்போர்ட் கிடச்சிச்சு, ஹாஃப் கட் பண்ணி வச்சு அதை யூஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்விங் பண்ண போகிறோம், ஊஞ்சல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு இந்த மாதிரி எடுத்து ஒரு மாடல், இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் குட்டியாக. செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் ஹேங் பண்ணணும். ஸோ இங்கேயும் வந்து ஃப்ளவர் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி செஞ்சு தொங்க விடுறதுக்காக இப்படி பண்ணணும். ஸோ க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டிக் ஆயிடும். ஸோ தட்ஸ் இட். அண்ட் இப்போ வந்து இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக கவர் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ரெட் அண்ட் ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சீட்டுக்கும் அந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிட்டு பிளாக் யூஸ் பண்ணலாம் நினச்சேன். பட் எனிஹவ் ஆரஞ்சு கலர் அட்ராக்டிவாக இருக்குமே, பிரைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா வழக்கம் போது ஷில்ப்கார் நம்ம சேனல் யூஸ் பண்ணுறோம் அடிக்கடி. ஸோ அதே வந்து இப்போ ஹாஃப் தான் எடுக்கிறேன் நான். இந்த விஷயம் பார்த்திங்கன்னா சின்ன விநாயகர் தான் பண்ண போகிறேன். பிகாஸ் ஊஞ்சல் சிறுசாக இருக்குது, நான் பண்ண மாடல் சிறுசு தான். அண்ட் இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேப்ஸு விநாயகர் என்ன எப்படிலாம் இருப்பார் தும்பிக்கை வரிசையை வந்து வச்சுட்டே வரேன். ஸோ சிம்பிள் ஒர்க் தான் இது. அண்ட் இது ட்ரை ஆகிறதுக்குன்னா வழக்கம் போல் ஒன் ஹவர் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் பொறுமையாக. ஸோ ஒரு ஷேப்பாக பொறுமையாக பண்ணிட்டேங்கன்னா நீட்டாக வரும். அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் சப்போர்ட் கீழே வச்சுருக்கேன். அப்போ வந்து விநாயகர் மேலே வைக்கும்போது என்ன சொல்கிறது, கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். அதுக்கு தான். ஸோ வரிசை இந்த மாதிரி மாடல் செஞ்சுட்டு வச்சுட்டாங்க. இதுன்னு பார்த்திங்கன்னா லட்டுவா கொல்கட்டையா, லட்டு தான் கடைசி எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தேன். அது கூட மறந்துட்டேன். சரி, ஓகே. இங்கே வந்து ஐஸில் வச்சாச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா எலி வந்து மேலே வைக்கலாம்னு நினச்சேன். பட் எலி கீழே வச்சா நல்லாயிருக்கும், ஆரஞ்சு கலர் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கீழே வச்சு இது மாதிரி பண்ணுறேன் நான். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு, முடிச்சு. ஸோ 1 ஹவர் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட. அண்ட் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மெஜெண்டா கலர் பேண்ட் கலர் இருக்குது, மெஜெண்டா. அண்ட் ஒவ்வொன்றா கலர் பண்ணுறேன். ஸோ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. போன வருஷம் பெருசாக பண்ணியிருந்தேன், அதுக்கு அவ்வளோவே போச்சு அந்த வீடியோ சூப்பர். அண்டு இந்த விஷயம் குட்டியாக பண்ணியிருக்கேன், இது க்யூட்டாக வருது. இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக தெரியுமா, அவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது. அண்ட் பெயிண்டிங் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் அந்த ஸ்கின் கலர், அந்த எல்லோ க்ரீனு, அங்கே பிளேட்டில் தான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ தட்ஸ் இட். அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த இது அதோட பல்லு இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து ஒயிட் கலர். அண்ட் அதுக்கப்புறம் பேண்ட் வந்து லைட்டாக சின்ன டெக்கரேஷன் டல்லாக மாதிரி தெரிஞ்சு. ஸோ லைட்டாக ஒயிட் டாட்ஸ் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கு மேலே இது வரைஞ்சிருப்பாங்க. இந்த கார்டில் பார்த்திங்கன்னா இந்த பொட்டு வச்சுட்ருப்பாங்க, இது டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் எல்லிக்கு வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். ஸோ தட்ஸ் இட். ஃபைனலாக பார்த்திங்கன்னா மாட்டை பார்த்திங்கன்னா இயரிங்ஸோட ரிங் தான் யூஸ் பண்ணுறேன் நான். பட் அது ஒத்து வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஸ்ட்ரிங் எடுத்துருக்கேன். ஸோ ஃப்ளவர் ஸ்ட்ரிங் எடுத்து டேரெக்டாகவே மாட்டிடலாம், ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஸ்ட்ரிங்கை மாட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கீழே வந்து ஒரு லாக் பண்ணிவிட்டு மேலே லாக் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் இட். இங்கே 2 ஹூக் போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தொங்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் 4 இது போட்டிருக்கேன். ஸோ நம்ம அப்படியே மாட்டிடலாம். ஸோ மாட்ட கஷ்டமாக நினச்சிங்கன்னா நீங்கள் படுக்க வச்சு மாட்டிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட். இது மாட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ மாட்டி முடிச்சாச்சு. ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியும்னால, பிகாஸ் ஒர்க் மாற்றி கண்டாபிரான்னு பிடிச்சி மாட்டினேன். ஸோ அதனால தான். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஈஸியான கிராஃப்ட்டு சூப்பராக முடிச்சிட்டேன். எப்படி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த வருஷம் எல்லாருக்குமே உங்களுடைய விஷஸ் எல்லாமே உண்மையாகட்டும். ஹாப்பி லைஃப், ஹாப்பி டே ஒன்ஸ் அகேன். அண்ட் ஸோ தட்ஸ் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யார் சொன்னாலும் பிடிச்சது பண்ணுங்கள், பிடிச்சது எல்லாமே நல்ல விஷயம் இருக்கட்டும். ஸோ டாடா பை, டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம ஏன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காச்சும் லைக் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஆல் அண்ட் ஜெய் ஹிந்த்.